லாஸ்ட் வீடியோல நாம நாராஸ் என்ற ஹிந்தி வேர்ட் பார்த்தோம். இன்னைக்கு நாம கற்றுக்க போற ஹிந்தி வேர்ட் கரம். கரம் என்றால் சூடான அல்லது வெதுவெதுப்பான என்ற அர்த்தம். எந்த அர்த்தத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பது சூழ்நிலை பொறுத்து. இந்த வார்த்தையை அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். உணவு சூடாக இருக்கிறது. The food is hot. ஹிந்தில खाना गरम है. உணவு खाना சூடாக गरम இருக்கிறது है. खाना गरम है. தண்ணீர் சூடாக இருக்கிறது. The water is hot. ஹிந்தில पानी गरम है. தண்ணீர் पानी சூடாக गरम இருக்கிறது है. पानी गरम है. எனக்கு சூடான பால் பிடிக்கும். I like hot milk. ஹிந்தில मुझे गरम दूध पसंद है. எனக்கு मुझे சூடான गरम பால் दूध பிடிக்கும் पसंद है. मुझे गरम दूध पसंद है. உணவு இன்னும் சூடாக இருக்கிறது. The food is still hot. ஹிந்தில खाना अभी भी गरम है. உணவு खाना இன்னும் अभी भी சூடாக गरम இருக்கிறது है. உணவு இன்னும் சூடாக இருக்கிறது. खाना अभी भी गरम है. இன்று மிகவும் வெயிலான நாள். Today is a very hot day. आज बहुत गरम दिन है. இன்று आज மிகவும் बहुत வெயிலான गरम நாள் दिन है. இங்க இந்த गरम வந்து இந்த வெயிலானுக்கு ஹாட்டா இருக்கு. ஓகே, அதுக்கு தான் இந்த गरम யூஸ் பண்றோம். சோ இன்று மிகவும் வெயிலான நாள். आज बहुत गरम दिन है. இந்த நாள் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் இந்த दिन. இப்போ பிராக்டிஸ் பண்ணலாம். The water is hot. தண்ணீர் சூடாக இருக்கிறது. சோ ஹிந்தில எப்படி சொல்லணும்? தண்ணீர் पानी சூடாக गरम இருக்கிறது है. पानी गरम है. அடுத்தது the food is hot. உணவு சூடாக இருக்கிறது. சோ உணவு ஹிந்தில खाना சூடாக गरम இருக்கிறது है. खाना गरम है. அடுத்தது the food is still hot. உணவு இன்னும் சூடாக இருக்கிறது. சோ உணவு खाना இன்னும் अभी भी சூடாக गरम இருக்கிறது है. खाना अभी भी गरम है. சூடான வெதுவெதுப்பானுக்கு ஹிந்தில गरमனு சொல்வோம். ஓகே, சோ गरमோட ஆப்போசிட் ஹிந்தில ठंडा. ठंडाனா குளிர்ந்து. சோ ठंडा பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் கரம் என்ற ஹிந்தி வார்த்தையை கற்றுக்கொண்டோம். இதன் அர்த்தம் சூடான வெதுவெதுப்பான. தொடர்ந்து பிராக்டிஸ் செய்து ஹிந்தி பேசி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியா கத்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.